என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போவது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 29ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் மத்தியானம் 1:12 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் செய்ய போறார். மேஷராசி என்பர்களே, இந்த மாழைய பட்சத்தில் இன்னைக்கு மிக முக்கியமான நாள். இன்னைக்கு மத்தியாஷ்டமி. இந்த நாட்களில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, திதி கொடுப்பது என்பதெல்லாம் மிக விசேஷம். நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணும் வரவங்க, சார் நான் நல்லா உழைக்கிறேன் சார், எல்லா வசதியும் இருக்கு, ஆனால் மனசில் நிம்மதி இல்லையேங்கிறாங்க. என் குடும்பத்தில் மாறி மாறி பிரச்சனை கொடுக்கறதேங்கிறாங்க. என்ன காரணம் பார்த்தா அவங்களுடைய ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்கு. எப்படி சார் இந்த பித்ரு தோஷம் வந்தது, இது எப்படி நிவர்த்தி பண்றதுன்னு கேட்குறாங்க. அதற்குத்தான் உதவக்கூடிய காலம் இந்த மாழைய பட்சம். இந்த மாழைய பட்சத்தில் வரக்கூடிய 15 நாட்களும் பித்ருக்களுக்கு சிரார்த்தம் கொடுக்கலாம், திதி கொடுக்கலாம். இன்னைக்கு மத்தியாஷ்டமி. மிக முக்கியமாக பித்ருக்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய நாள். அவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சா பித்ரு தோஷம் விலகும். இது உங்களுக்கு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. நல்ல வருமானம் வரும், குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் நல்ல நாள். ரிஷபராசி என்பர்களே, நல்ல கலை உணர்ச்சி, நல்ல அழகு உணர்ச்சி உடையவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ஆனால் இன்னைக்கு ஒரு டென்ஷனோடையே நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க. அதுவும் ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப டென்ஷன் அதிகமாக இருக்கும். சாயந்தரத்துக்கு மேலே மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும். சிலருக்கு கால்களில் பிரச்சனை இருந்துன்னு இருக்கு. இப்போ ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஆனால் இது நல்ல நாள். எப்படி நல்ல நாள்னு சொன்னால், உங்களுக்கு வருமானம் உயரக்கூடிய யோகம் இன்னைக்கு உண்டு. புதிய நட்புகள் கிடைப்பார்கள். அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். இன்னைக்கு வியாபாரம் மிக நேர்த்தியா செய்வீங்க. மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு தனஸ்தானாதிபதி மறைஞ்சிருக்கார். ஏற்கனவே இந்த குரு பகவான் இருக்காரு. அந்த குரு பகவான் நம்முடைய ராசியில் உட்கார்ந்துருக்காரு. மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்பப்போ ஒரு ஹெல்த் இஷ்யூ, மனசுக்கு டென்ஷன் ஓடின்னு தான் இருக்கு. ஜென்ம குரு இல்லையா, அப்படித்தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு சுக்கிரனும் அந்த சந்திரனும் பரிவர்த்தனை. சுக்கிரனுடைய வீட்டில் சந்திரன், சந்திரனுடைய வீட்டில் சுக்கிரன். சிலருக்கு இழந்த பொருள் மீண்டும் கிடைக்கும், இழந்த வேலை மீண்டும் கிடைக்கும், தடைப்பட்டு போன சுபகாரியம் ஒன்று மீண்டும் கூடி வரும். இந்த வீட்டில் கல்யாணத்துக்கு சம்பந்தம் பண்ணலாம் நினைச்சிருப்போம், பாதி பேசிட்டு இருக்கும்போது வேண்டான்னு விட்டுருப்போம். இப்போ வேற வரனே கிடைக்கல, மீண்டும் அவங்கள்டே போய் நம்ம கான்டாக்ட் பண்ணுவோம், பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேச தொடங்குவோம். நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு நல்லா இருக்கும். படிக்கிற மாணவர்கள் மற்ற மாணவர்களின் ஒத்துழைப்பினால குரூப் ஸ்டடியில் இன்னைக்கு நல்லா படிப்பீங்க. கடகராசி என்பர்களே, இது நன்மையான நல்ல நாள். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி, அவரும் உங்கள் லாபாதிபதியும் இன்னைக்கு பரிவர்த்தனை. ஒரு உயர் பதவி ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமான காரியத்தில் ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய மாற்றம் இன்றைக்கு நிகழும் உங்கள் வாழ்க்கையில். பேச்சில் அதிகார துணி இருக்கும். ஆணவம் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்துக்கணும் கடகராசிக்காரங்க. அன்பின் வழியது உயர்நிலை அகதிலாருக்கு என்பதோல் ஒருத்த உடம்புங்கிறார் வள்ளுவர். எல்லாத்தையும் அன்பை காட்டுங்கிறார். அப்படி அன்பை காட்டுவீங்க, வருமானம் பெருகும், குடும்ப சந்தோஷம் பெருகும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர பகவான் இப்பொழுது 10ஆம் இடத்துல இருக்கார். நல்ல வேலை வாய்ப்பை தருவார். பிசினஸ் பண்றவங்களுக்கு அபாரமான வளர்ச்சி. சில பேர் புதுசாக பிஸ்னஸ் தொடங்கலாம்ங்கிற சிந்தனைகள் இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஆனால் சிலருக்கு பார்ட்னர்ஸோட ப்ராப்ளங்கள் இருக்கும்.
கோபம் அதிகமாக வரும். சிம்மராசிக்காரங்களுக்கு கோபத்தை தணிக்கணும். பிபி தொந்தரவு அதிகமாகிறது, பிறர் மேலே நீங்கள் கோவப்படுறீங்க, ஆனால் உங்கள் டென்ஷனில் உங்களுடைய ஹெல்த் பாதிக்குதே, அதை மட்டும் என்னன்னு பார்த்துக்கிடுங்க. அதே போல் 7க்குரிய சனி 8ல் உட்கார்ந்துருக்கார். கால்களில் பாதிப்புன்னு அர்த்தம். கொஞ்சம் உடல் நலத்தை பார்க்கணும். இது நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களே, பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் போயின்னு இருக்கார். லாபாதிபதி 9ஆம் இடத்துல, பாக்கியஸ்தானத்தில், பாக்கியாதிபதி லாபத்தில், தந்தை வர்க்கத்திலே ஒரு பெரிய லாபம் வரும். வெளிநாட்டில் வாழக்கூடியவங்க அங்கே வேலை வாய்ப்பில் ஒரு பிரச்சனைனா இப்போ அது சால்வ் ஆகும். குடும்பத்தில் மூத்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சுபகாரியங்கள் கைகூடி வரும். மனதில் இருந்த ஒரு கவலை மாறும். இது ஒரு நன்மையான நாளாக வியாபார பெருமக்களுக்கு இருக்கும். நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. படிக்கிற மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். துலாம் ராசி என்பர்களே, இது மிக மிக மகிழ்ச்சியான நாள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு என்ன பண்ணணும்? வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். மைண்டை நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கணும். ஏன்னா 8ல் சந்திரன், மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். ரிலாக்ஸாக வச்சுட்டா இது நல்ல நாள். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். வியாபார லாபம் இருக்கும். கல்வியில் நல்ல வளர்ச்சி இருக்கும். கொஞ்சம் ஞாபகம் மறதினா திரும்ப ஒரு தடவை படிச்சா போரும், வேற ஒன்றும் இல்லை. பொறுமையாக செயல்பட்டு வெற்றி பெற வேண்டிய நாள். விருச்சிக ராசி என்பர்களே, 7ஆம் இடத்துல சந்திர பகவான் உச்சமா இருக்கார். அப்ப மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக இன்றைக்கு நீங்கள் திகழப் போகிறீர்கள். உங்களை விட உங்க லைஃப் பார்ட்னர் ரொம்ப அறிவாளியா நல்ல ஆலோசனைகள் சொல்லுவாங்க. திருமண விஷயம் கைகூடி வரும். பிரிந்து போன கணவன் மனைவி மீண்டும் சேரக்கூடிய யோகம் உருவாகும். புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் உருவாகும். பல பேர் தலைமை பதவிக்கு இப்பொழுது வருவீர்கள். தனுசு ராசி என்பர்களே, சார் நான் வியாபாரம் செய்யணும், எனக்கு கடன் உதவி வேணும்னு எதிர்பார்க்கிறவாளுக்கு நீங்க கடன் உதவி கிடைக்கும். ஹெல்த் ரீதியா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதை தீர்வதற்கு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். நீண்ட நாளாக இருந்த ஒரு கடன் அடைபடும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் நல்ல நாள். மகர ராசி என்பர்களே, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. வியாபாரத்தில் புதியவர்களை நம்பி ஈடுபட வேண்டாம். ஏற்கனவே உள்ள பிசினஸ் கண்டினியூ பண்ணலாம். புதிய பார்ட்னர்ஷிப் இன்று வேண்டாம். அதே நேரத்தில் கல்வியில் தடைப்பட்ட விஷயங்கள் கூட இன்னைக்கு ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும். பார்ப்பீங்க, மன மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டு இன்னைக்கு. கும்பராசி என்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவான் 4ஆம் இடத்துல போறார். புதுசாக வீடு வாங்கலாமான்னு தோணும். ஆனால் வீடு வாங்கும் போது அந்த டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணாமல் இன்னைக்கு இறங்கிடக்கூடாது. அம்மாவுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கணும். இன்னைக்கு வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க்கை வச்சுக்கிட்டு இருக்கோம், அதை பார்த்து நிவர்த்தி பண்ணுங்க. வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. வருமானம் பெருகும். பிசினஸ் நல்லா இருக்கும். மீனராசி என்பர்களே, இது நன்மையான நாள், நல்ல நாள். 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போறாருன்னா ரொம்ப அனுகூலம். அதே நேரத்தில் குருவுடைய பார்வை 10ஆம் இடத்துல, நிலைத்த தொழில் ஆரம்பிக்கிற யோகம். இது ஒரு அற்புதமான நாள். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட நல்ல உறவு பெருகும். கணவன் மனைவி உறவுல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?